வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு அசைவ உணவு சிக்கன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் குழம்புக்கு நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். 1 கப் துருவன தேங்காய் எடுத்துக்கோங்க. இதுல 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து இதை நல்லா மையா அரைச்சிருங்க. இப்போ நம்மளோட தேங்காய் நல்லா மையா அரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குழம்பு பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 பட்டை, 4 கிராம்பு, அப்புறம் 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதில் 2 மெல்லிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகுறது வரைக்கும் அதை வதக்கிக்கோங்க. இப்போ இதுல 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, பூண்டு, அப்புறமா பச்சை மிளகாய் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்போதான் சிக்கன் குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல 2 தக்காளி மெல்லிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒரு நல்ல பேஸ்ட் ஆகுறது வரைக்கும் அதை லைட்டா வறுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பேஸ்ட் ஆயிடுச்சு. எண்ணெயும் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதுல நம்ம வச்சிருக்க சிக்கன் பீசஸை சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப டேஸ்டா வரணும்னா சிக்கன்ல எலும்பு இருக்கணும். அப்பதான் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்டா வரும். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை, ஏன்னா சிக்கனில் இருக்க தண்ணியே அதுக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் பாதி வெந்துடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி மறுபடியும் சேர்த்துக்கோங்க. குழம்பு இன்னும் கொஞ்சம் தண்ணியா வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சம் திக்கா பண்ண போறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சுட்டு சிக்கன் நல்லா வேகிறது வரைக்கும் அதை வேக வச்சிருங்க. இப்போ நம்மளோட சிக்கன் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. பாத்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா கெட்டியா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கு. இப்போ இதுல கடைசியா மல்லித்தழை சேர்த்து அதை இறக்கிக்கலாம். இப்போ நம்மளோட கோழி குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இதை இடியாப்பத்தோட சாப்பிட போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை அரும்புகள் மலரட்டும்.